நீ வேற யார்ட்டையும் சொல்லு, நம்புவ. நான்லாம் நம்ப மாட்டேன். என்னைக்குமே நான் சிரிக்கலன்னா கூட சிரிக்கிற கவிதா இன்னைக்கு நான் சிரிச்சுமே பதிலுக்கு சிரிக்காம நின்றுட்டு இருக்கா. இந்த வித்தியாசம் போதாதா? எவ்வளோ நேரம் அதுலேயே நின்றுட்டு இருப்பா. வந்து உட்காராமா. சரி வாரேனே. வந்து இதில் சும்மா இருக்கிறது இந்த துணி எடுத்து மடிக்கிறது. மாமியார் வீட்டில் எதுவும் பிரச்சனையா கவிதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா நீ? வேற எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்க? ஏன் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல? நீ எப்போ மாதிரி அழகாக தானே இருக்கு. அழகா இருக்கியா இல்லையாங்கத நீலாம் சொல்லக்கூடாதுமா, நாங்கள் தான் சொல்லணும். கவிதா, உன் அண்ணி கஷ்டப்பட்டு ஒரு காமெடியே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் சிரிக்க கூடாதா? ஈ போதுமா? போதுமா போதும். இனிமே நான் உன்னையே சிரிக்கையே சொல்ல மாட்டேன். அண்ணி அம்மைங்க ஹாலில் தான் உட்காந்துருந்தாவ. நான் அங்கேருந்தா வந்தேன். அம்மா அங்கே இல்லை. இருத்தி வச்சா அதே இடத்துல இருக்கிறதுக்கு உங்கள் அம்மா என்ன பொம்மையா? அதையே உயிர் உள்ள ஜீவன். அங்கே எங்கேயாவது வெளியில் போயிருப்பாவ. நான் வரமத்தில் வீட்டு முன்னே அவைய நிற்கலையே. எனக்கு தெரியாதுமா அவைய எங்கே போயிருக்காவன்னு. நானே 2-3 நாள் தொடர்ந்து மழை பெய்ததில் துணியை ஒன்றும் துவைக்காம எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு துவைச்சி காய போட்டு இப்போ தான் அள்ளி கொண்டு வச்சுருக்கேன். இனிமே இவ்வளோ துணியும் மடிக்கிறதுக்குள்ளே என்ன படுபட போகிறேனோ தெரில. உங்கள் அம்மா இங்கே வந்து என்னையை கூப்பிடுறதுக்குள்ளே இவ்வளோ துணியை நான் வடிச்சாக்கணும். அண்ணி நான் இங்கே இருந்துடட்டுமா? இது ஓ வீடு கவிதா, நீ எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே இருந்துக்கிடலாம். நான் இன்னைக்கு மட்டும் சொல்லலை, என்றைக்குமே இங்கே இருந்துடட்டுமா? என்ன கவிதா இப்படி பேசுகிற? மாமியார் வீட்டில் வந்து குடும்பப்படுத்துக்காவல? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. என் மாமியார் உங்கள் மாமியாரோட ரொம்ப நல்லவிய. அப்போ எதுக்கு கவிதா நீ அங்கே போக மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்க? அது வேற ஒரு காரணம் நீ. அப்போ அங்கே பக்கத்துலோடு யாரும் வந்துட்டு பிரச்சனை பண்ணுங்கவள? அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ. வேற எதுக்கு இப்போ நீ அங்கே போக மாட்டேன்னு சொல்லுங்க. அண்ணி உங்களுக்கு எங்கள் மாமியார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் செல்வியா கண்டு ஒருத்தவங்க உண்டுல, அவையில தெரியுமா? அவையில பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. நீ என்கிட்ட வச்சு என்னையை பற்றி பேசுகிறத விட அதிகமாக அவையில பற்றி தானே எப்பவும் பேசிக்கிட்டு இருக்க. நான் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான் அவையில நேரில் பார்த்துருப்பேன். ஆனால் அதுலேயும் அவையக்கிட்ட பேசுனது கிடையாது. இப்போ நீ அவையில பற்றி பேசுறதுக்கும் நீ அங்கே போக மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இருக்கு நீ. எனக்கு எங்கள் மாமியார் வீட்டில் வச்சு நேரம் போகலைன்னா எப்போ பார்த்தாலும் அந்த அக்காட்ட தான் பேசிகிட்டு இருப்பேன். ஏனுமே அப்படியே அவையிட்ட பேச முடியாது. ஏன் பேச முடியாது? நீ அவைய கூட சண்டை போட்டியா? எனக்கு அந்த அக்களை ரொம்ப பிடிக்கும். நான் எதுக்கு அவைகிட்ட சண்டை போட போகிறேன்? அப்போ உங்கள் மாமியார் சண்டை போட்டாவளா? எங்கள் மாமியாருக்கு சண்டைனா எத்தனை எழுத்துன்னு கூட தெரியாது. அவைய சண்டை போடாதாவது? இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு கவிதா. அந்த செல்வி அக்காவோட மாமியாரும் நாத்தனாரும் ரொம்ப கொடுமைக்காரன்னு சொல்லியிருக்காள. அவைய 2 பேரும் கொடுமைப்படுத்தி அவையில வீட்டை விட்டு விரட்டிட்டாவ, அப்படி தானே? நீங்கள் சொன்னதில் பாதி உண்மை. பாதி உண்மையா? எனக்கு புரியல. இன்னைக்கு மழை பெய்யாமே இருந்திருக்கலாம். இன்னைக்கு எங்கள் கவிதா மழை பெய்யுது, வெயிலெல்லாம் அடிச்சு. இங்கே வெயில் அடிச்சிருக்குமா இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டு பக்கம் மழை பெய்யுது. எத்தனை மணிக்கடி மழை பெய்யுது? மழை வந்துச்சுன்னா நான் எப்போவுமே மழையை பார்த்து தான் ரசிப்பேன். அதனால் மணியெல்லாம் பார்க்க மாட்டேன். என் நாத்தனாருக்கு நல்ல பழக்கம்தான். உனக்கு பிடிச்ச மாதிரி மழை தானே வந்திருக்கு, நீ சந்தோஷப்பட வேண்டியது தானே. அங்கே மழை வந்ததுனால அந்த அக்கா இன்னைக்கு அவ அம்மா வீட்டுக்கே போயிட்டாவ. என்ன கவிதா சொல்ற? செல்வி அக்கா மழை பெஞ்சதால அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டாவல? அங்கே உள்ள சட்டம் இங்கே மட்டும் இருந்தால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நான் தினம் தினம் மழை வரட்டுன்னு கடவுள்கிட்ட கேட்பேன் தெரியுமா? என்னடி நீங்கள் சொல்லுறத பார்த்தா உங்களுக்கு இங்கே இருக்கிறத விட உங்கள் அம்மா வீட்டில் போயிருக்க தான் பிடிக்கும் போல. பிடிக்காத பின்ன? அம்மா வீடுங்கிறது ஒரு சொர்க்கமாச்சே. நீ கூட அதனை பற்றின தினைக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. நீங்களும் அப்படின்னா அடிக்கடி உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர வேண்டியதானே நீ? நானா எங்கள் அம்மா வீட்டுக்கா? உங்கள் அம்மா மாதிரி மாமியார் கிடச்சா எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன். அப்போ இன்றைக்கே உங்கள் அம்மா வீட்டுக்கு போமா? நீ நடக்கக்கூடிய காரியமாக பேசு. இன்னைக்கெல்லாம் போகிறதுங்கிறது நடக்காது கவிதா. நடக்காது முடியாதுங்கிறதுலாம் என் அக்கறதிலே கிடையாது. நீ பேசுகிறதுலாம் நல்லா தான் இருக்குது கவிதா. அதெல்லாம் உங்கள் அம்மா கிட்ட செல்லாது. இப்போமே அம்மாட்ட சொல்லிவிட்டு உங்களை உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போட்டா அதெல்லாம் அப்புறம் பண்ணு. முதல்ல இந்த துணியெல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் மடித்து கம்மியாக பார்ப்போம். இவ்வளோ துணியும் 10 நிமிஷத்தில் மடிக்கணும். நான் நினச்சோம்னா 5 நிமிஷத்துலேயே மடித்து போட்டுருவேன். வெறும் வயலை வடைஞ்சுடாது ஈஸி கவிதா. ஆனால் செய்யறது தான் கஷ்டம். இந்த துணியெல்லாம் 5 நிமிஷத்தில் மடித்தா நீங்கள் நம்புவீங்களா? பேச்ச குறை கவிதா. முதல்ல வேலையை பாரு.
5 நிமிடங்களுக்கு பிறகு. இப்போ என்ன நம்புதில்ல நீ? இப்போதான் என் நாத்தனார் மூஞ்சில காலையே வந்திருக்கு. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி ஒருத்தி மூஞ்சிய ஒருத்தி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருங்க. வீட்டில் அள்ளம் பள்ளம் பார்க்கணுங்க நினப்பு இருக்கா? இப்போ உங்களுக்கு என்னம்மா செய்யணும்? ஒரு தடவை மண்டை உடைஞ்சது போதாதாங்க, அதுவே உங்களுக்கு என்ன சரியாகல. கொஞ்சம் அங்கே போய் உட்காருங்களா? என்ன கவிதா, நீயும் ஊரில் உள்ளவிய சொல்லுங்க, அது மாதிரியே சொல்லுங்க. அண்ணி நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. ஆமாம் ஓயாம தோணன்னு பேசுகிறவில்ல, அதுக்கெல்லாம் நான் சொன்னேன். ஓ அப்படியே கவிதா. ஏம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், கேட்கட்டா? கேளு கேளு, கேட்காதன்னு சொன்னோடனே நீ கேட்காமே இருந்துட போகிற, கேளாம். அன்னைக்கு செம்பு உங்களுக்கு நேரு வந்துடலாமா? அப்போது நீங்கள் நவுண்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு நீங்கள் அதிலே இருந்துட்டு இருந்தீங்க? எனக்கு என்னமோ நீங்கள் அண்ணியை மாட்டி விடுறதுக்காகவே அப்படியே இருந்த மாதிரி தோணுது. ஆமாம், அவள் பெரிய இவா, அவளை மாட்டி விடுறதுக்கு என் மண்டையை கொண்டு கொடுக்கணும். சும்மா சத்தங்கிட்ட இருப்பியா? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு என்கிட்ட கேட்க வந்துட்டா. எப்போ பார்த்தாலும் கதைன்னு கதையே விடுகுது. அப்படி என்னதான் கதை விட்டு அழுதியல தெரியல. வெயில் அடிக்குது, வீட்டு முன்னா காற்று வரன்னு சொல்லிட்டு முன்ன நின்றுட்டு 2 பேரும் கதை விடுதாளுவ. அதை விட்டா முன்ன உள்ள ரூமில் உள்ள சோபாவில் உட்காந்து கதை, அடுப்பங்கரைக்கு போனால் அங்கேருந்து கதை. இன்னைக்கு என்னன்னா இங்கேருந்து கதை நடக்கு. நாங்கள் கதை விட்டோன்னே சும்மா இருந்தால் கதை விடுதோன்னு நினைக்கலோ, வேலை செஞ்சுட்டு தான் கதை விடுக்கும். ஆமாம், என்னம்மா வெட்டி முறிஞ்சு வேலையை பார்க்காளுவ. நாங்கள் ஒன்றும் வெட்டி முறிஞ்ச வேலையை பார்க்கல, துவைச்ச துணியாக மடிக்கிற வேலையை தான் பார்க்கோம். மடித்த துணியையே எவ்வளோ நேரம் இருந்து மடிப்பிய? அதான் முழு துணியையும் மடித்து முடிச்சாச்சுல, அந்த துணி எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேண்டியதானே. இப்படியே உட்காந்துட்டு இருந்தா மற்ற வேலையை யார் பார்க்குது? அதை நீங்களும் பார்க்க வேண்டியதானம்மா? ஆமாம், எனக்கு பார்க்க தெரியாது பாரு. இத்தனை வருஷமா எல்லா வேலையும் நீங்கள் 2 பேருமா பார்த்தியா? நான் பார்க்கல. இவ செம்பை வச்சு என் மண்டையில் அடித்த நாள்லேருந்து என்னையால் ஒரு வேலை செய்ய முடியல. தலை வில்லுன்னு குத்திக்கிட்டே இருக்கு. இப்படியே கதை விட்டுட்டு இருந்தால் உங்கள் 2 பேர்த்துக்கும் வயிறு பசிக்காது. ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் வயிறு பசிக்கும்ல. கதையை விட்டு சமையல் செய்கிற வேலையை பாருங்கள். இப்போ உங்களுக்கு சமையல் தானே செய்யணும். நீங்கள் உள்ளே போங்க, நாங்கள் இந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து சமையலை செய்வோம். நேரங்காலத்துக்கு சமையலை செய்யுங்க. பசி போன பிறகு சமைச்சு பலனில்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கவிதா, ஓ மாமியார் வீட்டில் மழை தான் பெஞ்சி, ஆனால் இங்கே பெரிய புயல் அடித்து ஓஞ்சி போச்சு. அம்மா இப்போ பேசிட்டு போனதை பற்றி தானே நீங்கள் சொல்வீங்க. என் கவிதா ரொம்ப புத்திசாலி.